வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு தமிழக அரசியல் களம் எவ்வளோ பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் டேட்டுக்கு இன்னும் வெறும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. 23ஆம் தேதி நாம விரும்பக்கூடிய வேட்பாளருக்கு நாம வாக்கு செலுத்த போறோம். யார் யாருக்கு போட போறீங்க அப்படின்றத நீங்க எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பீங்க, ரெடியா இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ அரசியல் களத்துல தாவைக்காக்கு எதிராக திமுக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது குறிப்பா விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு யார் யாரெல்லாம் திமுக வந்து இறக்கி விட்டுருக்காங்க, அப்படி இறக்கி விட்டுருக்கவங்க விஜய் அவர்களுக்கு எதிராக எப்படிலாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இந்த பதிவுல வந்துட்டு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அதாவது தளபதியினுடைய விவாகரத்து விஷயம் இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி கோர்ட்ல வந்துட்டு அந்த மனுவை விசாரிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த பிப்ரவரி மாதம் சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மேல மனு கொடுத்திருந்தாங்க, விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த மனுவை ஏப்ரல் 20ஆம் தேதி கோர்ட் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா விஜய் அவர்களும் சரி சங்கீதா அவர்களும் சரி 2 பேருமே வீடியோ காலில் தான் ஆஜராயிருக்கிறாங்க. நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் 2 பேருமே வந்து வீடியோ காலில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருந்தாங்க. அது ஏற்கப்பட்ட பட்சத்தில் விஜய் அவர்களும் சரி சங்கீதா அவர்களும் சரி 2 பேருமே வீடியோ காலில் ஆஜராயிருந்தாங்க. அவங்க தரப்பினுடைய வக்கீல் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் நேரில் வந்து ஆஜராயிருந்தாங்க கோர்ட்டில். ஸோ 2 தரப்பினருடைய விவாதங்களும் வந்துட்டு நீதிபதி அவர்களால் கேட்கப்பட்டது, விசாரிக்கப்பட்டது. விசாரிச்சதுக்கு அப்புறம் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கை அப்படியே மாற்றி வச்சிருக்கிறாங்க. ரிசல்ட்டு, எலெக்ஷனு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை வந்துட்டு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஜூன் 15ஆம் தேதி 2 பேருமே நேரில் ஆஜராகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. எதுக்காக இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் எக்கச்சக்கமான மீடியாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி நீதிபதி கேள்வி கேட்டாங்களா, அப்படி கேள்வி கேட்டாங்களா, விஜய் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டாரா அப்படிலாம் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இதுதான் நடந்தது. வழக்கை வந்துட்டு ஜூன் 15ஆம் தேதி மாற்றி வச்சிருக்கிறாங்க. இது 2 பேருக்கும் தனிப்பட்ட விஷயம், அவங்களுடைய பர்சனல் விஷயம். ஸோ யார் மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு இருந்தது, அவங்க மேலே தப்பு இருந்தது அப்படின்னு யாரும் நேரில் உட்காந்து பார்க்கல. ஸோ அது அவங்கவுங்களுடைய பர்சனல் விஷயம். அதை வந்து தளபதி அந்த சைடு அப்படியே பார்த்துப்பாரு. ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு பதிவு பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு இடையில மீடியாக்கள் ஏகப்பட்ட விஷயங்களை கிளப்பி விடுவாங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்களா, தளபதி மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்க போகிறாங்களா, இப்படி கேள்வி கேட்டாங்களா, அப்படி கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை கிளப்பி விடுவாங்க குழப்பறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு யாரும் காதில் வாங்கிக்காதீங்க. தாவிகவினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து எலெக்ஷனுக்காக வேலையை மட்டும் பார்த்து அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதுலேருந்து மூவ் பண்ணி போயிட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விஷயத்துக்குள்ளே வரலாம். அதாவது திமுக இவ்வளோ நாள் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த வைஷ்ணவி அப்புறம் திவ்யா சத்யராஜ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்களை விஜய்க்கு எதிராக போயிட்டு விமர்சனம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க. எங்கேயே இறக்கி விட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய, நம்ம தளபதி நிற்கக்கூடிய வடசென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதிக்கே வந்துட்டு அனுப்பி விட்டாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்து வச்சு எப்படிலாம் விமர்சனம் பண்ணலாம் மக்கள் முன்னாடி, அதாவது அரசியல் விமர்சனம் அப்படின்னா அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவருடைய பர்சனல் விஷயத்தை வச்சு அவர் அட்டாக் பண்ணணும். 2வது வந்து அவர் நடிகர்கிட்ட நாட்டை கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணணும். ஸோ இதை வச்சு மட்டும் அவரை எப்படிலாம் விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் 2 பேரும் போயிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எதுவுமே வந்துட்டு மக்கள் கிட்ட எடுபடலை. மக்கள் வந்துட்டு தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்துட்டு நாம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததாக 2வது கட்டமாக திமுக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தளபதியோட சேர்ந்து நெருக்கமாக நடிச்ச நிறைய நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா, மூத்த நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரையும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இறக்கி விட்டுருக்குறாங்க. சத்யராஜ் அவர்களை பற்றி தெரியும், ஏற்கனவே அவங்க பொண்ணு தான் வந்து திவ்யா சத்யராஜ். அவங்க ஏற்கனவே திமுகவில் சேர்ந்து விஜய் அவர்களை பற்றி பர்சனலாக எப்படிலாம் அட்டாக் பண்ண முடியுமோ, எப்படிலாம் விமர்சனங்களை கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். இன்னொன்று, ஒரு குடும்பத்திலையும் ஒரு விஜய் இருக்காங்க அப்படின்னு தளபதியை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க குடும்பத்திலையும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சிவராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை அவங்க தங்கச்சி திவ்யா சத்யராஜ் வந்து விஜய் அவர்களை பற்றி ஆப்போசிட்டாக விமர்சனம் வைக்கும் போதும் அவங்க தரமான பதிலடியை வந்து சிவராஜ் அவர்கள் கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த முறையும் சத்யராஜ் அவர்கள் பேசும்போது அதுக்கு தரமான பதிலடியை இந்த சைடு சிவராஜ் அவர்களும் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் பிரகாஷ் ராஜ் அவர்களும் வந்து விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் வைக்கிறதா ஏதேதோ அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரையும் பேசுகிறத பார்க்கும்போது தாவைக்காவினுடைய தொண்டர்களாகவும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாகவும் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு கோவம் வரதான் செய்யும். ஸோ அதை அப்படியே வந்து நாம் கடந்து போயிடணும்.
அவங்க 2 பேரும் என்னெல்லாம் பேசுனாங்க, அதுக்கு என்ன மாதிரிலாம் பதிலடி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி 2021 வருஷம் தேர்தல் நடந்தது. ஸோ அந்த டைம்ல யார் யாரு அரசியலை பத்தி இப்போ பேசுற அளவுக்கு விவாதம் பண்ணீங்க? குறிப்பா இளைஞர்கள் அவ்வளோ பேர் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்டவங்க எப்படி ஆண்டாங்க, நமக்கு என்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து நம்மளை எப்படிலாம் ஏமாத்துனாங்க, என்னத்தை செஞ்சாங்க, யார் நல்லவங்க கெட்டவங்க, இப்படி அரசியல் பத்தி ஏகப்பட்ட விவாதங்கள் வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 2021 தேர்தல் அப்போ இந்த அளவுக்கு விவாதங்கள் நடந்ததா? அது மட்டும் இல்லாம இப்போ தேர்தல் நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கிறாங்க, நான் உட்பட. இதுலயும் கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் சோஷியல் மீடியால ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ தேர்தல் நாளை ஃபெஸ்டிவல் நாளா வந்துட்டு கொண்டாடுற அளவுக்கு புது ட்ரெஸ், அந்த ஓட்டு போடுறதுக்காக புது ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு ட்ரெஸ் எடுக்கலாம் வந்துட்டு போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எலெக்ஷன் டேட்டை ஃபெஸ்டிவல் டேவா கொண்டாடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு எல்லாரையும் அரசியலுக்குள்ள இழுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தளபதி தான். இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் பத்தி நாம எல்லாரும் பேசியிருக்கோமா அப்படின்றத எல்லாரும் ஒரு நிமிஷம் மட்டும் யோசிச்சு பார்த்து உங்களுடைய பதில நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இப்போ பிரகாஷ் ராஜ் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் செஞ்ச விஷயத்துக்குள்ள போலாம். அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அதாவது நீ வா போ அப்படிதான் வந்துட்டு பேசியிருந்தாரு. சரி, ஓகே. அதாவது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீ இப்போ சினிமாவில் பார்த்தா அப்படின்னா கலெக்டர் ஆகணும், முதல்வர் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், இப்படி என்ன வேணா நினச்சி சினிமாவில் ஆயிக்கலாம், சினிமாவில் ஹீரோவாக இருந்திருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் முதல்வர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. மக்கள் உங்களுடைய நடிப்பை பார்த்து உங்களுக்கு ரசிகராக இருந்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டலாம் அரசியலுக்கு வந்தாலும் உங்ககிட்ட நாட்டெல்லாம் தூக்கி அப்படியே கொடுத்துட முடியாது, அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி வச்சிருக்காரு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்குமே தெரியும், ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கிறீங்க. எங்க தளபதி இவ்வளோ உச்சத்துல வச்ச மக்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு உச்சத்துல இருக்கும் போதே தான் இறங்கி வந்திருக்கிறாரு. மார்க்கெட்லாம் போனதுக்கு அப்புறம் சும்மா உட்காந்துருக்கும் போது வெளியில பேசிட்டுல, அதுவும் வாய் வார்த்தையா பேசிட்டுல, கிட்டத்தட்ட 20 வருடமா மக்கள் பணி செஞ்சு, விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமா மக்கள் பணி செஞ்சு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. வாய் வழியா மட்டும் தளபதி அரசியல் பேசிக்கிட்டுல, அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இவர் வைக்கிற பிரகாஷ் ராஜ் அவர்கள் வைக்கிற ஒரே கருத்து என்ன, சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், 2 பேரும் வைக்கிற ஒரே கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, நடிகர் கிட்ட நாட்டை கொடுத்துறாதீங்கப்பா. நடிகனா இருக்கிறதுனால மட்டும் அவருக்கு நாட்டை ஆளக்கூடிய தகுதி கிடையாது, நடிகன்கிட்ட கொடுத்துறாதீங்க அப்படின்ற இந்த ஒரு கருத்தை மட்டும் தான் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கருத்தை சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு நடிகன் தான். ஸோ இந்த இடத்துல கூட குஷ்பு அவர்கள் இருக்காங்களே, அவங்க தெளிவா ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. என்னன்னா, திமுக ஆரம்பத்துல இருந்தே, அதாவது விஜய் அவர்கள் உள்ள வரும்போதுல இருந்தே கூத்தாடியெல்லாம் நாடால வரலாமா, கூத்தாடிக்கிட்ட போயிட்டு நாட்டுக்கு கொடுப்பாங்களா, அப்படி இப்படின்னு கூத்தாடி பின்னாடி போகாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு யாரு தேவைப்பட்டிருக்கிறாங்க, அதே கூத்தாடிகள் தான் தேவைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு குஷ்பு அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா சத்யராஜ் அவர்கள் பேசின விஷயத்துக்குள்ள வரலாம். அவர் எதை எடுத்து வச்சு மெயினா, அதாவது நடிச்செல்லாம் காமிச்சு கூட மேடையில் நின்று பேசியிருந்தாரு. தலைவா படம் வரும்பொழுது அந்த படத்துக்கான தடை எந்த அளவுக்கு வந்தது, அதுக்காக தளபதி அவர்கள் எவ்வளோ இறங்கி அந்த படத்தை வெளியிட வச்சிருந்தாங்க அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்திருந்தோம். ஸோ அந்த டைம்ல அவங்க கை கட்டி பேசினதா இருக்கட்டும், அதாவது தளபதி கை கட்டி பேசியிருந்தார் இல்லையா, அந்த விஷயத்த சத்யராஜ் அவர்கள் நடிச்சு காட்டி அவர் ட்ரோல் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு மேடையில. அதாவது நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஸோ தளபதி அவர்கள் அப்பவும் ஒரு தலைவனா தான் செயல்பட்டாரு. அவ்வளோ கோடி ரூபாய் பணம் போட்டு தளபதி அவர்களை வச்சு படம் செஞ்சிருக்கிறாங்க ப்ரொடியூசர். அதே போல அத்தனை பேர் அந்த படத்தினுடைய வெற்றிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு சம்பளம் பெண்டிங்ல இருக்கும். அவ்வளோ பேருனுடைய உழைப்பு அதுல இருக்கும். ஸோ அப்பவுமே அந்த படத்தை வெளியிடணும், அத்தனை பேருடைய லைஃப் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துலையும் தளபதி தலைவனா செயல்பட்டு தான் இறங்கி பேசி அந்த படத்தை வெளியிட செஞ்சாரு. ஆனா அந்த விஷயத்தை எடுத்து வச்சு இப்போ நீங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த படத்துல நீங்களும் தான் நடிச்சிருந்தீங்க. இதுல இந்த சைடு சத்யராஜ் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே, விஜய் அவர்கள் மேல விமர்சனம் வச்சிட்டு இருக்கும் போதே, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மகன் சிபிராஜ் அவர்கள் அவருக்கு ஏத்த மாதிரி அவருடைய ஸ்டோரியில ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருந்தாரு.
விஜய் அவர்களுடைய டைலாக்கே இருக்கும் இல்லையா, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனும் உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா, அந்த டைலாக் வந்துட்டு அவருடைய ஸ்டோரியில் போட்டு அவங்க அப்பாவுக்கே வந்துட்டு ஒரு பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி தான் அவருடைய தங்கச்சி திவ்யா சத்யராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் விஜய் அவர்களை பற்றி விமர்சனத்தை அப்பையிலேருந்து ஏதேதோ பேசி வச்சுட்டே இருப்பாங்க. ரீல்ஸ்லாம் நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ கூட அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க தளபதி வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு மக்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ வரலாறே தெரியாமல் பேசி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி உடனே அவங்களுடைய அண்ணனே சிவராஜ் அவர்களே வந்துட்டு தளபதி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு வீடியோவாகவே கவர் பண்ணி பதிலடி கொடுத்துருந்தாரு. இப்படி என்னதான் எத்தனை பேரை இறக்கி விட்டு, அதாவது எப்படி இறக்கிருக்கிறாங்கன்னு பாருங்க. விஜய் அவர்களோட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அதிகமாக தெரியுறாங்களோ அந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து விஜய் அவர்களுக்கு எதிராகவே வந்து பேச வைக்கிறாங்க. இப்படி எத்தனை பேரை கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் பேச வச்சாலும் மக்கள் எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பயத்தின் காரணமாக தான் இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக, விசில் கோலம் போடுங்க அப்படின்னு தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு எத்தனை பேர் அவங்களோட வாசல்ல விசில் கோலத்தை போட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சோசியல் மீடியா மூலமா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். மற்ற கட்சியினர் ஓட்டு கேட்டு போறவங்க அந்த வாசல்ல விசில் கோலம் போடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல வந்து ஓட்டு கூட கேட்காம அப்படியே கடந்து போற வீடியோ எல்லாம் கூட நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நாம நோட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். அதாவது இப்போ கடைசியில தேர்தல் அப்படின்னு வரும்போது திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இத்தனை பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் திமுக ஆட்சியில அவல நிலைகள் நடந்தப்ப, அவல செயல்லாம் நடந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாய் திறந்தாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறதான். எல்லாரும் வாயை மூடிட்டு தான் இருந்தாங்க. விளாத்திக்குளம் சம்பவமா இருக்கட்டும், 2.5 வயசு குழந்தைக்கு நடந்த அநீதியா இருக்கட்டும், இவ்வளோ விஷயம் நடந்தப்ப யாருமே வந்துட்டு இப்ப வந்து குரல் கொடுக்கறதுல பல பேர் வந்துட்டு அன்னைக்கு வாயை திறக்காம அப்படியே தான் இருந்தாங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா 234 தொகுதியில 233 தொகுதியில மட்டும்தான் போட்டியிடுறாங்க, ஒரு தொகுதியில போட்டியிடல. ஏன் அப்படின்னா தளபதி வந்து அங்க அருண்குமார் அப்படின்ற ஒரு வேட்பாளரை நிறுத்தி வச்சிருந்தாரு. அந்த வேட்பாளர் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்துல அவருடைய மனு ரிஜெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே தப்பா வேட்புமனு தாக்கல் செஞ்சு கடைசியில் அவருடைய வேட்புமனுமே வந்துட்டு நிராகரிக்கப்பட்டு அவர் கடைசியில் தலைமறைவாகவே ஆயிட்டாரு, அதிமுகவினுடைய ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நிலையில அங்க தாவேகா சார்பாக யாருமே போட்டியிடாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் கூட நம்ம வீடியோ எல்லாமே பேசியிருந்தோம். அங்கே ஏதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளரை வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி டிவிகே சார்பில் வந்துட்டு பேசணும் அப்படின்னா அந்த வேட்பாளருடைய சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும் எடப்பாடி தொகுதியில் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ தளபதி வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கான அறிவிப்பை வந்து தளபதி கொடுத்திருக்கிறாரு. அந்த எடப்பாடி தொகுதியில பிரேம்குமார் அப்படின்ற ஒருத்தர் தொலைக்காட்சி சின்னத்துல சுயேட்சை வேட்பாளரா நிற்கிறாரு. அந்த சுயேட்சை வேட்பாளர் இப்போ டிவிகேவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி தொகுதியில டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்கணும், தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பிரேம்குமார் அப்படின்றவருக்கு தொலைக்காட்சி சின்னத்துல வாக்கு செலுத்துங்க, அந்த சின்னத்துல வாக்கு செலுத்தினா விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தின மாதிரி அந்த வேட்பாளர் நம்மளுடைய தளபதிக்கு தான் வந்துட்டு ஆதரவா இப்போ நிற்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, பயத்தினால திமுகவினர் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்தந்த தொகுதியில விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வேட்பாளர்கள் போறாங்க, அப்படி இல்லைன்னா தாவேகாவினுடைய நிர்வாகிகள் போறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் உள்ள வரவிடாம அவங்கள வந்துட்டு அடிக்கிறது, அவங்க மேல வன்முறை தாக்குதல் பண்றது, அவங்கள வந்து ரொம்ப மோசமா பேசுறது, கட்சி கொடியெல்லாம் கிழிக்கிறதுன்னு இந்த மாதிரி ரொம்ப அராஜகமான வேலையில வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருமே நீங்க வந்துட்டு வீடியோல பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் மக்களுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி இதுக்கான தக்க பதில மக்களே வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு வீடியோமே வந்துட்டு சோஷியல் மீடியால பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு லேடி வந்துட்டு தூத்துக்குடியில இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ஓட்டு வந்து கரூர்ல இருந்திருக்குது. இந்த திமுக காரங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த லேடிக்கு திமுக சார்பா பரிசு பொருட்கள், குக்கர், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில இருந்து கரூருக்கு எலெக்ஷன் அன்னைக்கு வரத்துக்கு ஒரு டிக்கெட்டுமே வந்துட்டு போட்டு அவங்க கையில வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த டிக்கெட்டையும் வச்சு அவங்களும் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி டிஎம்கே காரங்க கொண்டு வந்து கொடுத்து என்கிட்ட ஓட்டு போட சொல்லி சொன்னாங்க, ஆனால் என்னோட ஓட்டு வந்து டிவிகேக்கு தான் அப்படின்னு அவங்க வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலேயே போட்டிருக்கிறாங்க. மக்கள் எவ்வளோ வெளிப்படையாக டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கடைசியாக ஒரு விஷயம் இருக்கு. திருவண்ணாமலை வந்தவாசி தொகுதியில்
தாவேகா சார்பா நிற்கக்கூடிய வேட்பாளர் இருக்கார் இல்லையா, அவரை தொடர்ந்து திமுகவினர் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் உச்சபட்சமா ஒரு வேலையை இப்போ சமீபத்தில் பண்ணியிருக்கிறாங்க திமுகவினர். அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவர் வீடியோவாகவே பேசி வெளியிட்டிருக்கிறாரு. பாலிமர் நியூஸ் தான் போயிட்டு அவரை பேட்டியும் எடுத்திருக்கிறாங்க. அது சோஷியல் மீடியாலையும் வெளியாயிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அவர் இந்த தொகுதியில் ஓட்டு கேட்டு போகும்போதும் மக்களை வந்துட்டு சந்திக்கும் போதும் அவரை வந்துட்டு திமுகவினர் சேர்ந்துக்கிட்டு அவரை அடிக்கிறது, மிரட்டுறது, நீ இருக்கவே மாட்ட, எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ இருக்கவே மாட்ட, நீ இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமாக வந்து மிரட்டி இருக்கிறாங்க. அவருடைய கட்சி கொடியை கிழிக்கிறது, தாவேகாவினுடைய கொடியை கிழிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கடைசியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் ஒரு வீட்டில் இருக்கும்போது, அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய வீடு மேலே பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அராஜகமான வேலையில திமுக வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அவரே வந்து வீடியோவா பேசி சோசியல் மீடியால வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது 5 ஆண்டு நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தாலே மக்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அராஜக வேலையில ஈடுபடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. மக்களுக்காக ஒருத்தவங்க பணி செய்ய வராங்க அப்படின்னா அவங்கள மிரட்டி ஓட வைக்கக்கூடிய அராஜக வேலை எல்லாத்தையும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் இதுதான், மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மக்களே, உங்களுடைய வாக்கை யாருக்கு செலுத்தணும், யார் சரியான ஆள் அப்படின்றத தேர்ந்தெடுத்து சிந்திச்சு வாக்களிங்க. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நாம பேசியிருக்க இந்த விஷயங்கள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.